இப்ப சந்திரிகாமா விக்ரம கூப்பிட்டு வர போயிருக்காங்க. விக்ரம் வந்த உடனே உன்னை கூப்பிட்டு இடுப்பை தொட்டு விளையாடுவாங்க. அப்ப கூச்சம் இல்லாம நடந்துக்கோ. அப்படி இல்லன்னு வெயி, நீ பிரீத்தி இல்லங்கிற விஷயத்தை அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு கூச்சமா தான் இருக்கு. நான் என்ன பண்றது? உன்னை என்ன ஆம்பளை பசங்களை தொட போறாங்க? உன்ன மாதிரி பொண்ணுங்க தானே. இருந்தாலும் அது எப்படி முடியும்? கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்க. மரக்கட்ட மாதிரி நின்னு சமாளிச்சுக்க. இல்லன்னு வெயி, நம்ம மொத்த பேர் முன்னாடியே மாட்டிக்குவோம். எலேக்கா, பிரீத்தி எங்க? அதோ அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கா. விக்ரம் வா. வர்றாங்க, பார்த்து நடந்துக்க பிரீத்தி. என்ன ஆண்டி? இப்ப பாரு விக்ரம். ஆண்டி, உங்களுக்கு என்னாச்சு? அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? கொஞ்ச நாள் நீங்க பேசாம இருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படியே போச்சுன்னு வைங்க, நானும் பழைய மாதிரி மாற வேண்டியதா இருக்கும். விக்ரம், இவ இதுக்கு முன்னாடி கோச்சப்பட்டா, உன்னை பார்த்த உடனே நடிக்கிறா. ஆமா ஆண்டி, அவன் நடிக்கிறா, எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் நடிக்கிறது எங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட. உங்களை வெறுப்பேத்தணும்னு தான் அப்படி கூச்ச இருக்கிற மாதிரி அவன் நடிச்சான். ஏன் ஆண்டி, அவளை என்னதான் பண்ணுவா? சும்மா சும்மா அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இவள மாதிரி ஒரு பொண்ணை நீங்க பார்க்கவே முடியாது. அவளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம், சாமர்த்தியம் யாருக்குமே இல்ல. இந்த மாதிரி சில்லறத்தனமா அவளுக்கு நடந்துக்கிறதுக்கு தெரியவே தெரியாது. அவள் லட்சியம், கணவன்னு பெரிய பெரிய குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவளெல்லாம் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாதீங்க என்ன? பிரசாந்த், நான் சொல்றது சரிதானே? சரி விக்ரம், பிரீத்தி ரொம்ப தைரியசாலி. நான் அப்பவே சொன்னேன் நம்ம பிரீத்தி தான். ஆனா இந்த ஆன்டி தான் நம்பாம என்னென்னவோ சொல்றாங்க. இவன் வேற ரெண்டு சைடும் ஆமா சாமி போடுறதுக்குன்னே ஃபாரின்ல போய் ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கான். ஒன் பட்டர் வாய. ஆண்டி, இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கு மேல பிரீத்தியை ஏதாவது தொந்தரவு பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, நான் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜாக்கிரதை. ஹலோ, சூழ்நிலை சரியில்லை. நாம நைஸா எஸ் ஆயிடணும். இல்ல இந்த மேட்ரை ஆரம்பிச்சு விட்டது நாம தானே. சந்திரிகா அம்மா நம்மள நறுக்கு நறுக்குன்னு கொட்டுவாங்க.
ஏய், நீ பிரீத்தி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அத வெளியில கொண்டு வந்து உன்னையும் இந்த வீட்டுக்கு உன்னை யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களையும் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டி. உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். நீயே இந்த வீட்டை விட்டு போயிட்டனா நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். இல்லன்னு வெயி, என்ன வேணாலும் பண்ணுவேன். இத பாரு, உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். மரியாதையா ஓடி போயிடு, இல்ல உங்க அம்மாவையும் உன்னையும் சேர்த்து முடிச்சிருவேன். இன்னும் உன்னை இதே மாதிரி டார்ச்சர் பண்ணி நீ பிரீத்தி இல்லைன்னு உன் வாயாலே சொல்ல வைக்கிற. எண்ணி 3 நாள் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன் பாரு. போடி. என்னால இங்க இருக்க முடியாது. அதுவும் தினமும் நம்மள இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா மாட்டிப்போம். அப்புறம் அம்மாக்கு தான் கெட்ட பேரு. பேசாம இங்க இருந்து போயிடலாம். போய்தான் ஆகணும். பிரீத்தி, பிரீத்தி எழுந்துரு. எதுக்கா இங்க வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அழாம சிரிக்க சொல்றீங்களா? நீங்க தான் பாத்தீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன பாடுபடுத்துறாங்கன்னு. தினம் தினம் அந்த சந்திரிகா அக்கா இப்படி சித்திரவதை பண்ணா நான் எப்படி இங்க இருக்கிறது? இப்ப என்ன சித்திரவதை பண்றதுக்குனே பிரீத்தி அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்திருக்காங்க. இத வச்சு அந்த சந்திரிகா அக்கா நான் பிரீத்தி இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ பிரீத்தி, நீயே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு எல்லாத்தையும் சொல்லி காட்டி கொடுத்துருவ போல இருக்க. இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ பாட்டுக்கு பிரீத்தி மாதிரி பேசாம இரு. இல்ல, என்னால முடியாது. நான் அம்மா கிட்ட போறேன். என்ன பிரீத்தி, என்ன பேச்சு பேசுற? என்ன பேச்சு பேசுற? எல்லாம் அம்மா வர்ற வரைக்கும் தான். எல்லாம் கொஞ்ச நாள் தான். அம்மா பிரீத்தியை கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ பாட்டுக்கு எங்க வேணா போகலாம். பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ தன்னால கிளம்பி போயிட போறாங்க. இவ வேற. தேனு, நான் சொல்றத கேளு. நான் தான் கூட இருக்கேன்ல. எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் தானே. அஞ்சனாமா வர்ற வரைக்கும் தான். அவங்க வந்துட்டா இவங்க எல்லாரும் அடங்கி போயிடுவாங்க. தெரியுமா உனக்கு? இல்ல, நான் போய் ஆகணும். என்ன விடுங்க. ஐயோ, இவ வேற நேரங்காலம் தெரியாம. என்னடி பிரச்சனை உனக்கு? நான் தான் வரும்போதே சொல்லிட்டு வந்துட்டேன்ல, உங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு என்னால வர முடியாதுன்னு. உனக்கு அவசியம் இருந்தா நீ மட்டும் போயிட்டு வா. என்ன தொந்தரவு பண்ணாதாமா? இல்லைங்க, கண்டிப்பா வரணும், வந்தே ஆகணும். ஐயோ, சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காத. என்னால எங்கேயும் வர முடியாது. அம்மா வேற ஊர்ல இல்ல, அவங்க வெளிநாடு போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் முக்கியமான வேலையை கொடுத்து என்னை பாத்துக்க சொல்லிருக்காங்க. நான் எங்கேயும் வர முடியாது. சொன்னா கேளு, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. கிளம்பி வாங்க. ஐயோ, ஏன் இப்படி உயிரை வாங்குற? இருக்கிற நிலைமை புரியாம நீ பேசுற பேச்ச கேட்டு எனக்கு பிரஷர் ஏறிடும் போல இருக்கு. அப்புறம் நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் போய் படுத்துக்கணும். முதல்ல போனை வை. ஆமா, சே, இதே வேலையா போச்சு. தேனே, எங்க போனாவ? தேனே, தேனே, பிரீத்தி, பிரீத்தி, தேனே, தேனே, இங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பா? கீழே போயிருப்பாளோ? பிரீத்தி, பிரீத்தி, என்ன இங்கேயும் காணமே? எங்க போயிருப்பா? ஒன்னும் புரியலையே. இங்கேயும் ஒருத்தரும் இல்லையே. அப்ப எங்க தான் போயிருப்பா? கடவுளே, அவ எங்க தான் போயிருப்பா?
பிரீத்தி! ஐயோ, இங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பா? வீடு பூரா பார்த்துட்டேன். ஒருவேளை வெளியே எங்காவது போயிருப்பாளோ? ஐயோ! ஐயோ கடவுளே, ஒருவேளை தேனு இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டாளா? இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியாம திண்டாடிட்டு இருக்கனே. இவளை எங்கன்னு போய் தேடுவேன், எப்படி கண்டுபிடிப்பேன்? அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஒண்ணுமே புரியலையே, தலை சுத்துதே. எங்க போய் தொலைஞ்சா? இவளை கேக்கு தானே வாங்கிட்டு வர சொன்ன, போன் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வேலை சொன்ன உருப்படியா பண்ண மாட்டா. ஏய், உன்னை நான் கேக் வாங்கிட்டு வர சொன்ன, என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் அங்கதாம்மா நின்னுட்டு இருக்கேன். இன்னும் வாங்கலையா? அம்மா, நீங்க சொன்ன அதே கேக் கடை வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். போன தடவை கொடுத்த மாதிரியே சாக்லேட் கேக் கொடுக்காம வேற கேக்க கொடுத்து இதுதான் சாக்லேட் கேக்குன்னு சொல்றாமா. அப்படியா சொல்றா? நல்லா பாத்தியா? அன்னைக்கு கொடுத்த கேக்கு தானே அது? அம்மா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இது சாக்லேட் கேக் இல்ல, இது வேற மாதிரி இருக்கு. எங்க முதலாளி அம்மா போன தடவையே திட்டினாங்கன்னு சொன்னேன். அந்த கேக் உங்ககிட்ட இல்லன்னா சொல்லுங்க, நான் வேற கடையில போய் வாங்கிக்கிறேன்னு சொன்னேம்மா. அப்புறம் என்ன, அதை விட்டுட்டு வேற கடையில போய் வாங்க வேண்டியதானே? ஐயோ அம்மா, பிரச்சனையே அங்கதான். உங்களை அவன் திட்டாமா. என்னது? என்ன திட்டினானா? அவன் என்ன லூசா? ஆமாமா, அவன் என்ன தெரியுமா திட்டினா? நீங்க ஒரு முட்டாளாம், நானும் ஒரு முட்டாளாம், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எல்லார் முன்னாடியும் சத்தம் போட்டு அசிங்கப்படுத்திட்டாமா. அவன் என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை போய் முட்டாள்னு அசிங்கமா பேசிட்டாமா. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லிருப்பான். அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. இந்த சந்திரிகா யாருன்னு காட்டுறேன். நகு, நீ அங்கே இரு, நான் இப்பவே அங்க வரேன். அவனு ஒரு வழி பண்றேன். மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் நாகு கிட்ட கோவமா பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல. கேக்கு கடைக்கு போய் நாகுவ சாக்லேட் கேக் வாங்க சொன்னேன். அதுக்கு வேற கேக்க கொடுத்து இதுதான் சாக்லேட் கேக்குன்னு சொல்லிருக்கான். நாகு ஏன்னு கேட்டதுக்கு அந்த கடைக்காரன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான்? நீயும் உன் முதலாளி அம்மாவும் முட்டாளுன்னு சொல்லிருக்கான். அதான் இன்னைக்கு அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். மேடம், இது ரொம்ப முக்கியமா? என்ன மேடம் நீங்க? ஸ்ரீஜா, நீ என்ன சொல்ற? சாதாரண பேக்கரி கடையில வேலை பாக்குறவன் என்ன பார்த்து முட்டாளுன்னு சொல்லிருக்கான். இதை இப்படியே விட்டா இன்னைக்கு நாகு முன்னாடி சொன்னவன் நாளைக்கு ஏன் முன்னாடியே சொல்லுவான். நான் அவனை சும்மா விட போறதில்ல. இந்த சந்திரிகாவை எதிர்த்தா என்ன ஆகும் நான் காட்டியே ஆகணும். ஐயோ மேடம், நீங்க போய் அவன்கிட்ட சரிக்கு சமமா சண்டை போடுறது நல்லாவா இருக்கும்? ஸ்ரீஜா, உனக்கு தெரியாது. அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி பேசினான், இப்போ ரொம்ப ஓவரா பேசியிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. நீ வா என் கூட, வா வா ஸ்ரீஜா. போ, போய் வண்டியில ஏறு, போ. அந்த பேக்கரி கடைக்காரனுக்கு என்ன ஒரு திமிரு இருந்தா என்ன முட்டாளுன்னு சொல்லியிருப்பான். மவனே, இன்னைக்கு நீ காலிடா. டிரைவர் நிறுத்துங்க. மேடம் மேடம், அங்க பாருங்க. பிரீத்தி. சிச்சி, பிரீத்தி மாதிரி நடிச்சிட்டு இருக்காளே அவ. ஆமா, அவதான். என்ன பாவாடை தாவணியில போயிட்டு இருக்கா? அவதானா இல்ல வேற பொண்ணா? வேற பொண்ணுலாம் இல்ல மேடம், அவதான். அவையே இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா? இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுதான் அவளோட ஒரிஜினல் ட்ரெஸ் கோட். வசமா மாட்டினா. டிரைவர், போ, அவளை போட்டோ எடுக்கணும். அவ பின்னாடியே போ.
ரிவர்ஸ் எடு ரிவர்ஸ் எடு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. எங்க போனா அவ? எங்க போனா தெரியல மேடம். சரி நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் அப்படி போறேன். சரி மேடம். ஆஹா அவதான். இவன் என்னத்துக்கு நம்ம பின்னாடி வரா?